ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் நடக்கிற பெரிய விசா கேம்பெயின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விதி மீறல் செய்தால் என்ன தண்டனை கொடுப்பாங்க, ஜெயில் ப்ளஸ் நாடு கடத்துறது உண்மையா, சிவில் ஐடி அட்ரஸ் அப்டேட் இல்லைன்னா 100 KD ஃபைன் போடுவாங்க, அதை பற்றியும் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையுமே கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் இந்த கேம்பெயின் யார் நடத்துகிறாங்கன்னு பார்க்கலாம். குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் டைரக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசா ரூல்ஸை யாரு மீறினாலும் அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம்பெயின் எங்க முக்கியமா நடத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, ஹவாலி அப்புறம் மற்ற வெளிநாட்டவர்கள் அதிகம் இருக்க ஏரியால தான் இந்த கேம்பெயின் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏன் இந்த கேம்பெயின் இப்போ வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, குவைத்தில் கடந்த சில வருடங்களில் இல்லீகல் ஸ்டே ரொம்ப அதிகமாயிருச்சு. ஃபேக் ஸ்பான்சர், ரன்னவே ஒர்க்கர்ஸ், விசா ட்ரேடிங் பண்ணுறவங்க, இது எல்லாமே ரொம்ப அதிகமாயிருச்சு. கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. செக்யூரிட்டி ரிஸ்க் வந்துருச்சு. எக்கனாமி லாஸ் ஆயிருச்சு. ரெப்புடேஷன் டேமேஜ் ஆயிருக்கு. இதனால தான் குவைத் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுறாங்க. முன்னாடி சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா, செக்கிங் கம்மியாக தான் இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் எப்போவாச்சும் தான் நடக்கும், ரேராக தான் நடக்கும். ஏஜென்ட் பவர் அதிகமாக இருக்கும். அதனால் பல பேர் ஓவர் ஸ்டே பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஜாப் பண்ணுவாங்க, ஃபேக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பல நேரம் ஏஜென்ட்டுகள் பணம் வாங்கிட்டு இல்லீகல் விசா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்திருக்க நியூ சிஸ்டம்ல டெய்லி இன்ஸ்பெக்ஷன், சர்ப்ரைஸ் ரேட்ஸ், அப்புறம் டிஜிட்டல் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றாங்க, ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்றாங்க. ஃபுல்லாவே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. நெக்ஸ்ட் விசா ரூல் வயலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். காமன் மிஸ்டேக், ஓவர் ஸ்டே, ஸ்பான்சர் வேறு, அப்புறம் ஜாப் வேறு பண்ணுறவங்க, ஃபேக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ரன்னவே ஒர்க்கர்ஸ், எக்ஸ்பைர்டு ரெசிடென்சி, அப்புறம் வித்தவுட் ஒர்க் பெர்மிட்டில் இருக்கிறவங்க, இது எல்லாமே க்ரைம் தான். இது காமனான மிஸ்டேக். இது மாதிரி நீங்கள் விசா ரூல் வயலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஜெயிலில் போடுவாங்க 1 to 6 மாதம் வரைக்கும். ஃபைன் போடுவாங்க 100 KD-லேருந்து 1000 KD வரைக்கும். நெக்ஸ்ட் உங்களை நாடு கடத்திடுவாங்க. அப்புறம் பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஒரு தடவை நாடு கடத்திட்டாங்கன்னா நீங்க மறுபடியும் குவைத்துக்கு வரவே முடியாது. நெக்ஸ்ட் அப்டேட் ஷெல்டர் அப்புறம் நாடு கடத்துற ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இல்லீகல் பர்சனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஷெல்டரில் வைப்பாங்க. அப்புறம் அவங்க மேலே கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் ஃபைன் பேமெண்ட் பண்ணணும். அப்புறம் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. அப்புறம் நாடு கடத்துவாங்க. 2 to 3 மாதம் கூட ஆகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடையாது. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி கிளியராக சொல்லிட்டாங்க, ஏஜென்ட் கிரைம் பண்ணினா ஏஜென்ட்டுக்கும் ஜெயில் ப்ளஸ் ஃபைனு தான். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, சிவில் ஐடி அட்ரஸ் அப்டேட் ரூல் பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமானது. குவைத்தில் சிவில் ஐடி அட்ரஸ் அப்டேட் கட்டாயமாக்கியிருக்காங்க. அப்டேட் பண்ணலை அப்படின்னா 100 KD ஃபைன் போடுவாங்க. யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புது வீடுக்கு ஷிஃப்ட் ஆகிறவங்க, நியூ பில்டிங்க்கு ஷிஃப்ட் ஆகிறவங்க, ஃப்ளாட் சேஞ்ச் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே உங்களுடைய கரெக்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு 100 KD ஃபைன் போட்டுருவாங்க. இந்த சிவில் ஐடி டிபார்ட்மெண்ட்டை யார் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன். இதோட ஷார்ட் நேம் பார்த்தீங்கன்னா PACI. நெக்ஸ்ட் அட்ரஸ் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக PACI வெப்சைட்டை ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். ஸ்டெப் 3 டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கணும். சிவில் ஐடி, ஹவுஸ் கான்ட்ராக்ட், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில், ஓனர் லெட்டர், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கணும். ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி தான் நீங்கள் அட்ரஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 5 பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸ்டெப் 6 நியூ அட்ரஸ் அப்டேட் பண்ணணும். உங்களுடைய நியூ அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனை அவாய்ட் பண்ணிடலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செக்கிங் கம்மியாக தான் இருந்துச்சு. இல்லீகல் ஸ்டே பண்ணுறவங்க ஈஸியாக ஸ்டே பண்ணுவாங்க. ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ரெய்டு வருது, டிஜிட்டல் ட்ராக்கிங் இருக்குது, ஹெவியாக பெனாலிட்டி போடுவாங்க. ஃபுல்லாகவே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. குவைத் கவர்மெண்ட் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நேஷனல் செக்யூரிட்டிக்காகவும் கிரைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் சிட்டிசனோட சேஃப்டிக்காகவும் தான். அதனால தான் குவைத் கவர்மெண்ட் 0 tolerance பாலிசியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குவைத்தில் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா விசா வேலிடிட்டியை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒர்க் பெர்மிட் அப்டேட் பண்ணுங்கள், அட்ரஸ் அப்டேட் பண்ணுங்கள், ஏஜென்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க, டாக்குமெண்ட் காப்பியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் சட்டங்கள் எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ஆகும். டிஜிட்டல் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆயிரும். ரேண்டம் செக்கிங் டெய்லி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.